பிரைஸ் ஆடுங்க. நல்லா இருப்பீங்கன்னு ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நம்புகிறேன். இந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிங்க. இந்த ரெகபோத் தினந்தோறும் ஒரு தேன்துளி என்கிற இந்த வேதாகம பகுதியில் உங்களை சந்திப்பதில் இன்னும் மகிழ்ச்சிங்க. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேத பகுதி என்னன்னு சொன்னால், மீகா எழுதிய தீர்க்க தரிசன புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். ஆமாங்க, கப்பலில் பயணிக்கிற அந்த கப்பல் கூட கரை சேருவதற்கு ஒரு வெளிச்சம் தேவைப்படுது. அது கலங்கரை விளக்கமாக இருந்து அந்த கப்பல் கரை சேருவதற்கு அந்த வெளிச்சம் எவ்வளோ ஒரு உதவியாக இருக்குது பார்த்தீங்களா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கரை சேர முடியாத பிரச்சனைகள், என் வாழ்க்கையில் முன்னேற முடியாத ஒரு பிரச்சனைகள், இந்த வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலை இல்லாத ஒரு காரியங்கள் இருக்குதா? இன்றைக்கு இந்த வார்த்தையை நம்புங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சமாக இருந்து இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்து உங்களை கடந்து வர கர்த்தர் உதவி செய்வாருங்க. இந்த வார்த்தையை நம்புங்க. நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமென்.